மனிதர்கள் சாகாம வாழ முடியும். இதை சொன்னவர் சீன அதிபர் ஜி ஜின்பிங். ரீசெண்டா நடந்த சீன ராணுவ வெற்றி விழால ஜி ஜின்பிங், புதின், வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் 3 பேரும் சேர்ந்து பேசின டாபிக் தான் இது. உண்மையிலே மனிதர்கள் சாகாம வாழ முடியுமா? முடியும். அதுக்கு முன்னாடி மனிதர்களுக்கு எப்படி இறப்பு வருது? வயது ஆக ஆக மனிதர்களோட செல்லுல நடக்கிற டிவிஷன் ஸ்டாப் ஆயிரும், டிஎன்ஏ எல்லாம் டேமேஜ் ஆகும். அது இறுதியா ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம் உருவாக்கி நேச்சுரல் டெத் கொண்டு வரும். இந்த நேச்சுரல் டெத்தை மனிதர்கள் 2030 தடுத்துருவாங்கன்னு ஃபியூச்சரிஸ்ட் ராய் குர்ஸ்வெல் ப்ரெடிக்ட் பண்ணாரு. இந்த நேச்சுரல் டெத்தை ஸ்டாப் பண்ண அவர் நியூ மாடர்ன் டெக்னாலஜியை ப்ரப்போஸ் பண்ணாரு. அது ஜெனடிக் இன்ஜினியரிங், நானோ மெடிசின், ரீஜெனரேட்டிவ் மெடிசன் ஆகும். ஜெனடிக் இன்ஜினியரிங் இது டேமேஜ் ஆன டிஎன்ஏவை ரிப்பேர் பண்றதுக்கும், நானோ மெடிசின்ல நானோ ரோபோட் மூலமா டேமேஜ் ஆன டிஷ்யூ மற்றும் செல்ஸை ரிப்பேர் பண்ணவும், ரீஜெனரேட்டிவ் மெடிசின் மூலமா 3D பிரிண்டிங்ல மனித உடல் உறுப்புகளை தயார் செஞ்சு பயன்படுத்த முடியும்னு அவர் சொல்றாரு. முன்னாடி சொன்ன எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடந்தா மனிதர்களால சாகாம நீண்ட காலம் வாழ முடியும். பட் இது எல்லாமே ஆரம்ப கட்டத்துல தான் இருக்கு. இது சம்பந்தமான ரிசர்ச் எதுவுமே இன்னும் கம்ப்ளீட் ஆகாது.